என்ன டாக்டர், எதுவும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனைதான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நேத்து 2 வீலர்ல வரும்போது உங்க வைஃப் கீழே விழுந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா டாக்டர். அதுல அவங்க கர்ப்பப்பை லேசா அடிபட்டது. அதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. பை காட் கிரேட். அப்படி எதுவும் நடக்கல. இன்னும் கொஞ்சம் பலமா அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. ஏன் சார், கன்சீவ் ஆயிருக்கவங்கள யாராவது 2 வீலர்ல கூட்டிட்டு போவாங்களா? அதுவும் நீங்க தாறுமாறா வண்டியை ஓட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்க. இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? நான் தான் 2 வீலர்லயே போயிடலான்னு சொன்னேன் மேடம். இனிமே 2 வீலர்ல எங்கேயும் போக கூடாது. உங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் 2 வீலர்ல போக கூடாதுன்னு எடுத்து சொல்ல மாட்டாங்களா? சொன்னாங்க டாக்டர். இதுதான் அவங்களோட கடைசி குழந்தை. டாக்டர், ஆமா, ஏன்னா அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தையே ரொம்ப ரிஸ்க்ல தான் இருக்கு. நீங்க அவங்கள கவனமா பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. சிசேரியன் தான் பண்ணி குழந்தைய எடுக்கணும். இந்த குழந்தைய நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். வீட்ல ஒரு சின்ன சின்ன வேலை வேணா பாக்கலாம். டாக்டர் தயவு செய்து இந்த விஷயம் மாயாக்கு தெரியும். அவளால கண்டிப்பா தாங்கிக்க முடியும். நான் அவளை நல்லபடியா பாத்து. அவங்க கிட்ட நான் இத சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கணும். சரி டாக்டர். முக்கியமா அவங்க வேலைக்கு போக கூடாது. சரி டாக்டர், நான் பாத்துக்கிறேன் மாயாவை. நீங்க போலாம்.